அதுல பழம் வரும், ஆனா அதுல விதையே இருக்காது அப்படின்னா எப்படி மரங்கள் பெருகும் இல்லையா? ஒரு பெருக்கமே இல்லாம இருக்கும். அந்த பெருக்கத்துக்காக தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, அதின் விதையை அதினுக்குள்ளேயே வச்சிருக்கிறாரு. பழத்துல விதை இல்லைன்னா மறுபடியும் அந்த மரம் நம்மளுக்கு விளையறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது எப்படி விளைவிக்கிறதுன்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்காது. தேவன் அதுக்குள்ளேயே விதைய வச்சிருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஓ, இந்த விதைய விதைச்சா அந்த மரம் வளரும், மறுபடியும் அதுல இருந்து கனி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆனா தேவன் வெறும் விதையே வைக்காம பழங்களை கொடுக்காம விதையோட தான் பழத்தை கொடுத்திருக்கிறாரு இல்லையா? அவருடைய சர்வ ஞானத்தினாலே இதை செய்திருக்கிறார். இது சாதாரண காரியம் இல்ல. நம்மளாம் யோசிச்சு ஒரு செய்யணும்னா நம்மளால ஒரு புது என்ன சொல்றது, அதுல ஒரு விதையை வச்சு நம்மளால உருவாக்க முடியுமா? நம்மளால முடியாது. ஆனா இது யாரால மட்டும்தான் முடியும்? தேவனால மட்டும்தான் முடியும்.